வண்டி சாவி எடுத்தீங்களா? கிளம்பிட்டீங்க எல்லாருமே. வண்டி சாவி எடுக்காம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி கதவை பூட்ட வந்துட்டாங்க பாருங்க எப்படி அப்படின்னு. சீப்பு பவுடர்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான். இதெல்லாம் எதுக்குடா இது? தலை சீவி இதெல்லாம் போட்டு அப்படியா மக்களே? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் சண்டே அது மாதிரி எங்கேயாவது போகணும் அப்படின்னாங்க. சரி வாங்கடா அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம்? ஒரு டேமுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எந்த டேமு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ செம்ம ஃபன்னாக இருக்க போகுது இன்றைக்கி. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பைசா எடுக்காமல் தான் போகிறோம். அங்கே ஏதாவது ஸ்கேனர் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? சரி நீங்கள் வாங்க நம்ம எல்லாம் போகலாம். கிளம்புங்கிறாங்க. பட் ஆனால் எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. நான் தான் வந்து எல்லா வேலையும் செய்யணும். பாருங்கள், இந்த டூ வீலரு அப்புறம் இந்த கேட்டு எல்லாம் நான் தான் திறந்து விடணும். எல்லாமே கிளம்பி கதவை மட்டும் பூட்டிட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட் ஆளாக. இவனுங்க வீட்டுக்குள்ளே தான் கிறுக்குனதும் இல்லாமல் இப்போ என் காரில் பாருங்கள் எப்படியெல்லாம் கிறுக்கி வச்சுருக்கானுங்க. இங்கே தெலுங்குடா, அப்புறம் இங்கே கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருந்தது நாங்கள் போகிற அன்னைக்கு. ஸோ பார்த்தாலே தெரியும், வானத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக சாங்ஸ் கேட்டு போயிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளங்காத்து வீசுது அப்படிங்கிற சாங் தான் ஓடிட்டு இருக்கு. பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பொள்ளாச்சி இளநினா பொள்ளாச்சி இளநி தாங்க. ஸோ சரியான இளநிங்க 50 ரூபாய்க்கு. கோயம்புத்தூருக்குள்ளே 60 ரூபா 70 ரூபாய்க்கு இத்தினோண்டு விற்கிறானுங்க. இளநி சும்மா சரியான இளநி. ஆல்ரெடி கொஞ்சம் போல் தண்ணியை குடிச்சு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. சரியான டேஸ்ட்டுங்க தண்ணி. சும்மா ஜம்முன்னு இருக்கு. காய் உள்ள காய் வேற இருக்கு, வழுக்கையாட்டு இருக்கு. சும்மா ஜம்முன்னு இருக்கு பொள்ளாச்சி இளநி. இதான் பொள்ளாச்சி இளநி. இளநி வந்து சரியான டேஸ்ட்டுங்க. அண்ணனு தம்பி 2 பேரும் ஒரே ஸ்டாலில் குடிக்க போறானுங்க. குடிங்கடா 2 பேரும். குடிச்சிட்டானா குரு புருன்னு சவுண்ட் வருது பாருங்க. வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாட்ட இளநி குடிச்சிட்டு போகிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சப்ளையர் வந்து பின்னாடி நிற்கிறாங்க தெரியுதுங்களா? பின்னாடி நின்று காயை வந்து வெட்டி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதனால் வெட்டி வாங்கிட்டு இருக்காங்க. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸில் காருகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா சர்றுபுருன்னு செம்ம ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. இங்கே வந்து ஆல்ரெடி மழையும் வருது, வெயிலும் அடிக்குது. 2 நிமிஷம் மழை வருது, 2 நிமிஷம் வெயில் அடிக்குது. என்னதான் கிளைமேட்னே தெரியல இந்த ஊர். இன்றைக்கு போகிற போக்க மட்டும் பாருங்க, என்ன போகுதுன்னு சும்மா சர்றுன்னு. இன்னைக்கு முகூர்த்த நாள் ஆட்டிருக்குங்க. சரியான ட்ரங்க. காய் இழந்துருச்சு, தேங்காய் வந்துருச்சு. சும்மா ஜம்முன்னு சாப்பிட்லாமாங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த இளநீரில் உள்ள வழுக்க காய் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சண்டே எதுவுமே இப்படி ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு வந்தால் நல்லா தான் இருக்கும். நாங்கள் இளநீ குடிச்சிட்டு தேங்காய் சாப்பிட்ருக்கோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். ஆன் பண்ணிட்டியா மக்களே? மீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போடுவாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த இளநியை சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க காய். தண்ணி அதுக்குள்ளேயே கலையாயிருச்சு. தண்ணி இல்லையா? அவ்வளோ டேஸ்ட்டு. இப்போ மத்தியானத்துக்கு என்ன எல்லாம் சாப்பிட போறீங்க? இப்போ கிணத்து கடவுக்கிட்டு இருக்கோம். கிணத்து கடவுல போய் உள்ள ஊருக்குள்ள போய் பரோட்டா வாங்கலாமா? ஸோ கிணத்து கடவு பரோட்டா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மக்களே இதாங்க கிணத்து கடவு பழைய பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டு. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போது வர்றது கிடையாது. ஸோ மேலே வந்து ஓவர் பிரிட்ஜ் போட்டனால பஸ் ஸ்டாண்டே இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் பரோட்டா ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலான்னு வந்தால் கீழே ஒரு கடையுமே காணுங்க. பரோட்டா கடையே இல்லை. அடப்பாவிகளா, கடை இருக்குமா இருக்காதா தெரியல. நீ வாங்கிட்டீங்களா? என்ன வாங்கினீங்க? பரோட்டா வாங்கியாச்சுங்களா? என்ன ரேட்டுங்க முனி இந்த ஊரில்? ஸோ இங்கே கிணத்து கடவுள் 20 ரூபா தானே? கோயம்புத்தூர்லேயும் 20 ரூபா தான். இங்கேயும் அதே ரேட்டு தான். ஸோ ஆனால் மட்டன் வாசம் வந்து நல்லா இருக்குது. பரோட்டாவும் நல்லா சம்முன்னு மணன்னு இருக்குங்கிறாங்க. சாப்பிடும்போது பார்க்கலாம் வாங்க. பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பஞ்சு மாதிரி ஜம்முன்னு இருக்குது. எங்கேயாவது தோப்பு பக்கம் உட்காரலான்னு பார்த்தோம். இந்த பக்கம் தோப்பு முள்ள ஒன்றும் இல்லை. பூரா உள்ளே வந்தால் 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே காடுகளாக தான் இருக்குது. நனலே இல்லை. ஸோ ஒரு ஓரமாக நனலில் போட்டோம். ஸோ குருமா மௌனி பிச்சுட்ருக்காங்க. பரோட்டா போட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நல்லா இருக்கான்னு. ஊற்றுங்க மக்களே. பரோட்டா செமையாக இருக்குது. குருமா வந்து ஆவரேஜ் குருமா தான் இருந்தாலும் இந்த ட்ராவலிங்கில் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அல்டிமேட்டு பரோட்டாவும் குருமாவும்.
நல்லா காரமாக ஸ்பைசியாக ஜம்முன்னு இருக்குங்க.